ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஸ்டேபிள் காயின்ஸ்னு ஒரு மேட்ரு இருக்குல்ல. ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த ஸ்டேபிள் காயின்ஸுங்கிறது என்னென்னே தெரியாது. பிகாஸ் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, இந்த கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், ஸோ இதுதான் நமக்கு தெரியும். பட் ஸ்டேபிள் காயின்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ப்ரைஸ் ஏறும், டிராஸ்டிக்காக இறங்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் நம்ம மார்க்கெட்டோட ட்ரேடிங், மார்க்கெட்டோட இதை பொறுத்து அதோடைய ஸ்கேலுங்கிறது, அதோட ஹைக்குங்கிறது உடனே ஏறும், டக்குன்னு ஏறும். இட்ஸ் அ ஹியூஜ் நம்பரில் ஹைக் ஆகும். எகைன் வந்து அது சப்போஸ் குறையுது அப்படின்னாலும் அது ஒரு ஹியூஜ் நம்பரில் கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் இந்த ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ டைப் ஆஃப் கிரிப்டோ கரன்சி ஆர் பிட்காயின். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு காயின். ஸோ யூஸிங் ஃபார் த ட்ரேடிங். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்லாம் வாங்கணும்னா ருப்பீஸை கொடுத்துட்டு ஸோ அதுக்கு பதிலாக அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து காயின்ஸை வாங்குவோம். பட் இதே போல் தான் இதுவும். ஸோ நம்ம ருப்பீஸோ இல்லை வந்து டாலர்ஸோ நம்ம கொடுத்து இந்த ஸ்டேபிள் காயின்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ மேக்ஸிமம் இப்போ வந்து இந்த ஸ்டேபிள் காயினுடைய ரேட் வந்து நியர்லி ஈக்குவல் டு 1 USD அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு US டாலர்ஸ், அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா நியர்லி 87 பாயிண்ட் சம்திங் ரேட்க்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த ஸ்டேபிள் காயின்ஸில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட்டு இந்த கிரிப்டோ கரன்சி நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சடனாக ஹைக் இருக்கும், அதே மாதிரி சடனாக டவுன்ஃபால் ஆகும். ஸோ இதில் வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகம். பட் ஸ்டேபிள் காயின்ங்கிறது என்ன அப்படின்னா, இதோடைய ப்ரைஸு, அதாவது இதோட ஹைக்குங்கிறது மினிமல் அமௌண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி டவுன்ஃபாலும் மினிமல் அமௌண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ வாங்குறவங்களுக்கு பெரிய லாஸோ இல்லை பெரிய ப்ராஃபிட்டோ வந்து கிடைக்கிறது கிடையாது. பட் இட்ஸ் அ மீடியம், அதாவது ஆவரேஜாக ஒரு ஸ்டேபிளாகவே ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பிகாஸ் இந்த ஸ்டேபிள் காயின்ஸுங்கிறது இது கவர்மெண்ட்டோட இதில் வந்து ஓப்பன் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டேபிள் காயின்ஸுங்கிறது இந்தியாவில் ட்ரேடிங்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்டேபிள் காயின்ஸோட விலை வந்து இன்னும் இருக்கக்கூடுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டேபிள் காயின்ஸ் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இப்போது நான் பேசுனது வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு நான் பேசுகிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர், யார் ஆடிட்டரோ இல்லை வந்து அதை பற்றி, அதாவது ட்ரேடிங்கில் யார் நல்லா தெரியுமோ, ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு, ஒரு ஆல்ரெடி பை பண்ண பர்சனோ, ஸோ யாருக்கிட்டையாவது, ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து டிசிஷன் எடுங்க. ஸோ நான் சொல்கிறேன்னு நீங்கள் போய் ரஃபாக விழ வேணாம், நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக ரிசர்ச் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நியூ டைப், பட் இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் தான் இருக்குது. இது வந்து நமக்கு மேக்ஸிமம் பீப்புளுக்கு தெரியாது. ரிலேட்டட் டு இந்த ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் அந்த மாதிரி இருக்க பீப்புளுக்கு மட்டும்தான் தெரியும். பட் நம்மளும் தெரிஞ்சுக்குவோம், அந்த ஸ்டேபிள் காயின்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ அதோடைய யூஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ இதை பை பண்ணலாமா வேணாமாங்கிறத ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு, சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஸோ ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அன்டில் தென், திஸ் இஸ் சிவராம் சைனிங் ஆஃப்.